அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் டிவிடெண்ட் என்னன்னு பார்க்கலாம். தென் இந்த டிவிடெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூட இந்த டிவிடெண்ட் வந்து பிடிக்கலாம். தென் இந்த டிவிடெண்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸ் டேட்டு, ரெக்கார்ட் டேட்டு, அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு, அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, அந்த ஸ்டாக்கை விற்றுருங்க, அது மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் ரீசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இந்த வீடியோவை ஜஸ்ட் நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, இந்த டிவிடெண்ட் என்னது அதை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாக ரெண்டு விதமாக வந்து சம்பாதிக்க முடியும். ஒன்று, சப்போஸ் ஒரு கம்பெனியோடைய ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, அந்த ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த ஷேரோடைய ப்ரைஸ் வந்து மேலே போனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸில் சப்போஸ் நீங்கள் அந்த ஷேரை வந்து வித்துட்டீங்கன்னா அது மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னா, டிவிடெண்ட் மூலியமாக கூட வருமானம் வரும். இப்போ இந்த டிவிடெண்ட் என்னன்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்கு வந்து லாபம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, அதுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது. அந்த ப்ராஃபிட்ல ஒரு பார்ட் வந்து அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது என்னன்னா, அந்த லாபம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு பகுதி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, லாபம் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன டிசைட் பண்ணலாம்னா, ஒன்று அந்த பணத்தை வந்து அதே கம்பெனியில் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் என்ன ஆகும்னா, அந்த கம்பெனி வந்து மேலும் இன்னும் க்ரோ ஆகலாம். ஸோ அதனால் அது கூட பண்ணலாம். இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து வேறு என்ன டிசைட் பண்ணலாம்னா, அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்கிட்ட கொடுத்துடலாம். அதாவது என்னன்னா, அந்த கம்பெனியில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடலாம். அதை நம்ம டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட கொடுக்கும்போது, அதாவது என்னன்னா, அந்த கம்பெனியில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்கும்போது அதை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்லுவோம். தென் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதாவது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு கம்பெனியோடைய ஷேரை வந்து வாங்கணும்னா, அப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கம்பெனியோடைய ஷேரை வந்து வாங்க முடியும். ஸோ நான் வந்து ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் புரோக்கரோடைய டிமேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சல் ஒன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க இலவசமாகவே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏஞ்சல் ஒன்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் இலவசமாகவே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏஞ்சல் ஒன்ல எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியலனா, அதில் நான் வந்து செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்கே ஒரு குவார்ட்டரில் வந்து 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. தென் அந்த கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்ட் தரலாம்னு டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்ககிட்ட அந்த கம்பெனியோடைய 20 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கிடைக்கும்னா, நீங்க 20 ஷேர் இன்டூ 10 ரூபா போட்டுக்கோங்க. அப்போ வந்து 200 ரூபா. ஸோ உங்களுக்கு 200 ரூபா வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல தான் அந்த கம்பெனியோடைய ஷேர் வந்து இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டை பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். தென் எந்த கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் தருவாங்கன்னா, மோஸ்ட்லி எந்த கம்பெனிஸ்லாம் வந்து ப்ராஃபிட்ல இருக்கோ அது மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து டிவிடெண்ட் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக க்ரோ ஆயிடுச்சோ அந்த பெரிய கம்பெனி, அதுக்கப்புறமாக அந்த மீடியம் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு நல்ல க்ரோ ஆன கம்பெனிஸ், அது மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து டிவிடெண்ட் தருவாங்க. இப்போ எந்த கம்பெனிஸ்லாம் வந்து டிவிடெண்ட் தரமாட்டாங்கன்னா, எந்த கம்பெனிஸ்லாம் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கோ அது மாதிரியான கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ப்ராஃபிட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கோ அந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அவங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிவிடெண்ட்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு ஒரு குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராஃபிட்டை அவங்க அதே கம்பெனியில் அந்த பிஸ்னஸில் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகும். க்ரோ ஆனால் தான் அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ராஃபிட் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்கில் அந்த கம்பெனி வந்து சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை வந்து அதே பிஸ்னஸில் அதே கம்பெனியில் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அந்த டிவிடெண்ட்லாம் தரமாட்டாங்க. தென் இதுலேயே நீங்கள் அந்த சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா எந்த கம்பெனிஸ் வந்து அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கோ அது மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா அந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குவார்ட்டர் இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நடக்கும்போது அந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகும்.
அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் அந்த ஷேரை வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த ஷேரோடைய ப்ரைஸ் வந்து மேலே போனதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அதிகமான ப்ரைஸில் அந்த ஷேரை வந்து வித்துட்டிங்கன்னா அது மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமாக மேபி அந்த கம்பெனி வந்து என்ன டிசைட் பண்ணலாம்னா இதுக்கு மேலே நம்ம ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் வந்து தரலாம், அது மாதிரி மேபி வந்து டிசைட் பண்ணலாம். அதாவது என்னன்னா அந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அப்போ என்னன்னா டிவிடெண்ட்லாம் வந்து கிடைக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸில் வந்து அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கோ இல்லைன்னா எந்த கம்பெனியில் வந்து ஃபியூச்சரில் இது வந்து நல்லா க்ரோ ஆகும் அது மாதிரி நினைக்கிறாங்களோ அது மாதிரியான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தென் சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் தரலாமா வேணாமா அது வந்து யார் முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோடைய ப்ரமோட்டர், அதாவது என்னன்னா அந்த கம்பெனியோடைய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நம்ம டிவிடெண்ட் தரலாமா வேணாமா, எவ்வளோ வந்து டிவிடெண்ட் தரலாம், இல்லைனா இந்த கம்பெனியை இன்னும் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ப்ராஃபிட்டை நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அதுவுமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு, நம்மளுடைய ஷேர் ஹோல்டருமே நல்லா இருக்கணும், ஸோ அதுக்கு நம்ம டிவிடெண்ட் தரலாம், அது எல்லாமே அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா எது மாதிரியான கம்பெனிஸில் வந்து டிவிடெண்ட் தருவாங்களோ அது மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து எப்படி ரீசர்ச் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதில் நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி மூலியமாக உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக அவங்க சப்போஸ் டிவிடெண்ட் வந்து தரப்போகிறாங்கன்னா சில முக்கியமான டேட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த கம்பெனி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் தரலாம்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எந்த டேட்டில் டிவிடெண்ட் தரலாம், எவ்வளோ வந்து டிவிடெண்ட் தரலாம் அது வந்து முடிவு பண்ணும்போது அந்த டேட் இருக்கு இல்லையா, அவங்க எந்த டேட்டில் அந்த டிவிடெண்ட் தரலாம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டேட்னு சொல்லுவோம். எப்போ வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்களோ டிவிடெண்ட் தரலாம்னு அந்த டேட் இருக்கு இல்லையா, அதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டேட்னு சொல்லலாம், இல்லைனா டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னா ரெக்கார்ட் டேட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரெக்கார்ட் டேட்னு என்னன்னா, இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டில் உங்களுடைய பேர் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் இருக்கணும், அவங்களுடைய ரெக்கார்டில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் அந்த ரெக்கார்ட் டேட்டில் உங்களுடைய பேர் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் இல்லைனா அவங்களுடைய ரெக்கார்ட்லேயே இல்லைனா அப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்காது. தென் மூணாவது என்னன்னா எக்ஸ் டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால சப்போஸ் ஒரு ரெக்கார்ட் டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி டேட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து எக்ஸ் டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து 1ஆம் தேதி தான் வந்து எக்ஸ் டேட். ஸோ அதனால சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி டேட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து எக்ஸ் டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி மூலியமாக டிவிடெண்ட் வேணும்னா நீங்கள் அந்த எக்ஸ் டேட்குள்ள அந்த கம்பெனியோடைய ஷேரை வந்து வாங்கியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பெனி மூலியமாக டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணாதான் உங்களுடைய பேர் இருக்கு இல்லையா, அது வந்து ரெக்கார்ட் டேட்டில் அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் இருக்கும், அதாவது என்னன்னா அவங்களுடைய ரெக்கார்டில் இருக்கும், அப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த கம்பெனியோடைய ஷேர் வந்து எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி வாங்கலைன்னா அப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்காது. தென் நாலாவது என்னன்னா டிவிடெண்ட் பேமெண்ட் டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டேட்டில் அந்த கம்பெனி வந்து அந்த டிவிடெண்டை அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் கிட்ட வந்து பே பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி நினச்சா அவங்க ஒரு வருஷத்தில் எவ்வளோ வாட்டி வேணும்னாலும் டிவிடெண்ட் வந்து தரலாம். ஸோ அது வந்து அந்த கம்பெனி பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் என்னது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்பயும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.